மருத்துவர் மணிகண்டன் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து இருக்கிறார். சார் வணக்கம். சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு, விமானப்படையும் இறங்க முடியாத சிச்சுவேஷன், மீட்பு பணிகள் மீட்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும்போது மக்களை மீட்கிறது, மீட்பு பணிக்கு எவ்வளவு துரிதமா செயல்படணும், இதுல எப்படி மக்களை மீட்க முடியும்? மேடம், இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு. இதுக்கு பேர் ஹைட்ரோ ஜியாலஜிக்கல் அசார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீரும் நிலமும் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு பேரிடர் இது. நீர்னால ஏற்படுற மட்டும் பேரிடர் இல்ல, நீரும் நிலமும். ஏற்கனவே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல சில ஏரியா நிலச்சரிவுக்கான அபாயகரமான பகுதின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் பிளாட்டியூ எப்படி டுவர்ட்ஸ் சைனா நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கோ, அந்த மாதிரி இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ராக் சாலிடா 5 சென்டிமீட்டர் பர் ஆனம்ங்கிற மூவ்மெண்ட்ல அது மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. இது ஏற்கனவே NRSன்னு சொல்லிட்டு நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர்லயும் ஜியாலஜிக்கல் சென்டர்லயும் இது பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செயல்பட்டு வருது. இந்த நார்த் ஈஸ்டர்ன்ல அசாம், திரிபுரா அந்த ஏரியால இருக்க மாதிரியே நமக்கு நீலகிரி மாவட்டத்திலையும் வயநாடு, பந்திப்பூர் அல்லது அவங்க மொழியில் ஒரு பேரு அவங்க சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.